திருவள்ளூர் நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நகர்மன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ச.மு. நாசர் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், திருவள்ளூர் நகராட்சியில் சேரும் கழிவுகளை தூய்மை பணியாளர்கள் தினம்தோறும் அகற்றி பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தூய்மை பணியாளர்கள் தங்களின் உயிரையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்களை பாதுகாத்து அவர்களை ஆரோக்கியமாக வாழ அவர்கள் உழைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுடன் அமைச்சர் ச.மு. நாசர், திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன், திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன், திருவள்ளூர் நகர செயலாளர் சி.சு. ரவிச்சந்திரன், முன்னாள் நகர் மன்றத் தலைவர் பொன் பாண்டியன், ஒன்றிய செயலாளர்கள் தா. மோதிலால், கூலூர் ராஜேந்திரன், மோ. ரமேஷ், அரிகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்டனர். அதேபோல அடுத்து அவர் மீண்டும் முதலமைச்சராக வந்து நகராட்சிக்கு உட்பட்டு பேரூராட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கும் இந்த உணவு வழங்கக்கூடிய அந்த திட்டம் நிச்சயமாக உங்களுக்காக செய்து கொடுப்பார். இந்த நேரத்தில் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். சொல்லி படிச்சிருக்கோம். ஆனால் நம் வாழ்கின்ற காலத்தில் காணுகின்ற கொடைவளாக இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எப்பொழுது போல் நீங்கள் எல்லாம் உற்ற உறுதுணையாக இருந்து அவர் கரத்தை பலப்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்றும் தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி உறுதுணையாக இருந்து அவர் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கூறி